பொய் சொல்லி நம்ப வச்சு ஓட்டு போட வச்சு ஏமாத்தினாங்கல்ல. எங்களை தொட்டு விட்டீர்கள், அதற்கான விலையை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். விஜயனுடைய அந்த பேச்சில் வெளிப்பட்டது அறச்சீற்றம் என்று நான் பார்க்கிறேன். இவங்க கொள்கையே கொள்ளைதானே. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பல பேச்சாளர்களுக்கு இன்றைக்கு ஒரே குறி தாவேகாவும் விஜயும் தான். ஏனென்றால் அவர்களுக்கு தெரிகிறது விஜய் பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். 1000 ரூபாய் நாம் கொடுத்த பிறகும் கூட ஏராளமான பெண்கள் விஜய் கூட்டத்திற்கு போகிறார்கள் என்கிற போது திமுகவுக்கு உதறல் எடுத்திருக்கிறது. அதனால பாப்பா பவள விழா பாப்பா. இந்த உள்ளரங்கு சந்திப்பு ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கு கரூருக்கு பிறகு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடி இருக்காரு. பேட்டிங் 6 அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் அப்படியே அசால்ட்டா டீல் பண்ணியிருக்காரு. இன்னும் நாங்க விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, இன்னும் நாங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, அதுக்குள்ள அலர்னா எப்படி? திமுகவினுடைய பெரிய தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் பின்னாளில் எம்ஜிஆரை கேவலமாக பேசியவர்கள் அவரிடம் சரணடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆகவே விஜய் நீங்கள் கேவலமாக பேசுங்கள், பேச பேச அவர் வளருவார். ஆகவே விஜய் பற்றி அவதூறுகள் அல்லது தனிநபர் தாக்குதல்கள் திமுக மேடைகளில் நடக்கின்றன என்பது உண்மை. விஜய் சொன்னது உண்மை. சட்டசபையில் ஆரம்பிச்சு ஒரு சாதாரண நிகழ்ச்சி வரைக்கும் எல்லா மேடையிலையும் மேடைக்கு மேடை டிவிக்கே தான். அதிலும் துணை முதலமைச்சர் கொஞ்சம் நக்கல் சிரிப்போடெல்லாம் பேசுகிறார். அவருக்கு விஜய்க்கு வர்ற கூட்டம் வராது. எங்க வேணா போக சொல்லுங்க, விஜய்க்கு வர்ற கூட்டம் துணை முதலமைச்சருக்கு வருதான்னு பாருங்க. அவரும் நடிகர் தான். நடிகர் தளபதி உதயநிதி ஸ்டாலின் வருகிறார், விஜய் போகிறாரே ஊருக்கு போக சொல்லுங்க, அந்த கூட்டம் வருதான்னு பார்க்கலாம். இவருக்கு காசு கொடுக்காத கூட்டம். தமிழக அரசியலில் விஜய் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. அரசியல் ஆளுமை. மக்களுக்கான ஆட்சியை மக்களே விரும்பி வர வைக்கத்தானே செய்வாங்க. விஜய் எனக்கு தெரிந்து 20 முதல் 25% வாக்குகள் வாங்குவார். சில கட்சிகள் சேரும் போது அல்லது அவருடைய தேர்தல் அறிக்கையை பார்த்த பிறகு அல்லது அடுத்த 2-3 மாதங்களில் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் மேலும் மோசமடைந்தால் இந்த ஆதரவின் அளவு கூடுமே தவிர இனிமேல் குறையாது. நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை ரொம்ப டீடைல்டா கொடுப்போம். நான் சும்மா மத்தவங்க மாதிரி அவங்கள மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு ஏமாத்துற வேலையெல்லாம் இங்க கிடையாது நம்ம கிட்ட. சார் வணக்கம். வணக்கம் சார். கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இந்த மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறத விஜய் நடத்தியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? கரூரில் நடந்த பெரும் துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்களை முடக்கி விடலாம் என்ற ஒரு முயற்சி பெரிய அளவில் நடைபெற்றது. குறிப்பாக ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளில் 1-2 கட்சிகளும் விஜய்க்கு எதிரான வரம்பு கடந்த ஒரு பிரச்சாரத்தை அவதூறை கட்டவிழ்த்து விட்டார்கள். அதற்கு மீடியாவைச் சேர்ந்த 1-2 நண்பர்களும் துணை போனார்கள். ஏதோ விஜய் பொறுப்பற்ற வகையில் நடந்து கொண்டதைப் போல ஒரு தோற்றத்தை சித்தரித்து நடந்த துயரத்திற்கு 41 பேர் பலியானதற்கு அவர்தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை போன்ற ஒரு சித்தரிப்பு நடைபெற்றது. அரசியல் கட்சிகளாலும் நடைபெற்றது. மீடியாவைச் சேர்ந்த 1 நண்பர்களும் அதற்கு உடந்தையாக இருந்தார்கள். ஆனால் மக்கள் அந்த வாதத்தை நிராகரித்து விட்டார்கள். மக்கள் விஜய் பக்கம் சாலிடாக நின்றார்கள். நாம் அதை பலரோடு பேசியதன் மூலம் அறிய முடிந்தது. அது தவிர உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான விஜய்க்கு ஆதரவான பல கருத்துக்களை அதனுடைய ஆர்டரிலே தெரிவித்தது. ஸோ தமிழக அரசாங்க பல மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து, ஆனால் நீதிமன்றம் இங்கே இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்த கருத்து தேவையற்ற கருத்து என்பதை உணர்த்துகிற வகையில் தன்னுடைய தீர்ப்பின் வாசகங்களை கூறியது. அங்கே அதே போல் ஒரு நபர் ஆணையம் அமைத்ததற்கு பிறகு எப்படி அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் பேசினார்கள், நடந்த சம்பவத்தை பற்றி அவர்கள் எப்படி பேசலாம், ஒரு பக்கம் ஒரு ஐஜி குழு, ஒரு பக்கம் ஒரு நபர் ஆணையம், இதெல்லாம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள். ஆகவே இவை எல்லாமே உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அனைத்துமே திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நேர்ந்த பெரும் பின்னடைவு. ஆகவே விஜய் அவர்கள் கால அவகாசம் எடுத்துக்கொண்டதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. மக்களும் சரி நீதிமன்றமும் சரி நியாயத்தை உணர்த்துகிற வகையில் ஒரு